மிக தேர்ந்த தெளிந்த அரசியல்வாதி. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் மிக எச்சரிக்கையோடு பேசுவார். எந்த காலகட்டத்திலையும் மிகுந்த எச்சரிக்கையோடு. கட்சியில் ஒரு கட்டத்தில் அவர் விலக்கி வைக்கப்பட்டு புறக்கணித்த நிலையில் இருந்தபோதும் பலரும் போய் அவங்க அணுகுனாங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணியினர், இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பயணித்தவர்கள்லாம் போய் அவர் அணுகிய போது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார், அடையாளப்படுத்தினார், அவரை நான் தெய்வமாக மதிக்கிறேன், அவருடைய தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒருபோதும் நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உறுதியாக இருந்தார். கட்சி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்ற இந்த இயக்கத்தை எடுத்து தலைமையேற்று கொண்டு செல்லுகிற பாங்கு, அவர் பயணிக்கிற இந்த திசைவழி பயணம் என்பது சரியானதாக இல்லை. தொடர்ந்து அதிமுகவுக்கு ஒரு தோல்வியே வந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 40-42% அளவிற்கு வாக்குகளை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று 20% அளவிற்கு சுருங்கி போய்விட்டது. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி கட்சியினுடைய அடிமட்ட சாதாரண உறுப்பினர், ஒரு அட்டை வச்சிருக்கிற உறுப்பினரிலிருந்து தலைமையில் இருக்கிற நிர்வாகிகள் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கமான, குழப்பமான, கவலையான சூழல் இருந்தது. நாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஒன்றுபடுத்தி கட்டமைத்து ஒரு வலிமையான சக்தியாக நாம் கொண்டு வரவில்லை என்றால் 2026 தேர்தலில் இதை விட ஒரு பெரிய தோல்வி, எல்லோருமே விலக்கி வைக்கப்பட்டார்கள், விலகி சென்றவர்கள் எல்லோரையும் ஒன்றுபடுத்த வேண்டும். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த தொடக்கமே. நீங்க அந்த இடத்துல எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொல்றது, அவருக்கு சில மனக்குறைகள் இருந்திருக்கலாம், கட்சிக்குள்ள இருக்கிறது, அவர் ஒரு நிர்வாகி சொல்லியிருக்கலாம், அது இல்லாம இருக்கலாம், பெருங்கட்சியில இதெல்லாம். அதான் அந்த சின்ன அளவுல ஒரு மனத்தாங்கல்னு புரிஞ்சுக்கிறதா? நீங்க சொல்றது மேக்ரோவா சொல்றீங்க, இது ஒன்றிணைக்கணும், வேற இடத்துக்கு நகர்த்துறீங்க. இல்ல அந்த இடத்துக்கு திரு செங்கோட்டையன் நகர்றார். நேற்றைய பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேச்சை மிக உன்னிப்பாக கவனியுங்கள். என்னை சோதித்து பார்க்காதீர்கள். அப்ப சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருடைய ஈரோடு மாவட்டத்தில் அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு 4 பேருக்கு மாநில மாவட்ட நிர்வாக பொறுப்பை தலைமை வழங்கி இருக்கிறது. அவர் கலந்து ஆலோசிக்கல. அவருக்கு எதிராக தலைமை கழகத்திலே பேசியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.